வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட் போவோமா? புவின் அப்படிங்கிற நண்பர் வந்து ஆடியோ கிரிக்கன் இப்போ ஃபிட்னஸ் கிரிக்கனாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யாரும் இல்லை, நம்ம கௌதம் ப்ரோ ஆக்சுவலாக வந்து ஜிம்முக்கெலாம் ரெகுலராக போய்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவர் ஒரு ஃபிட்னஸ் கிரிக்கன்னு கூட சொல்லலாம், மஸ்குலராக பாடி பில்டிங் ஆஸ்பெக்டில். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த ஆடியோ கிரிக்கன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நேச்சர். எதனால், அதாவது ஒரு யூசர் வந்து எதனால் ஆடியோ கிரிக்கன் ஆகிறாங்க அப்படின்னும் போது, பொதுவாகவே ரெகுலராக ட்ராவல்லே இருக்கிறவங்கன்னு வைப்போம். இப்போ ஆஃபீஸ்க்காக இருக்கட்டும், காலேஜுக்காக இருக்கட்டும். காலேஜ் டேஸில் ஆக்சுவலாக ஆடியோ கிரிக்கனாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெக்கார்ட் நோட்டு, அப்சர்வேஷனு, இந்த மாதிரி எழுதுகிற டாஸ்க் அதிகமாக இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக பாட்டு ஏதாவது போட்டு ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு அதை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்படி எழுதுறது, இந்த மாதிரியான பழக்கங்களும் நம்ம வச்சுருந்தோம். அதை தாண்டி ட்ராவல் பண்ணுறவங்க, இப்போது காலேஜுக்கு வரதுக்கே டெய்லி அப் அண்ட் டவுன் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து அவங்க எப்படி போக்குறதுன்னும் போது அவங்களும் ஆடியோ கிரிக்கனாக இருந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் மேக்ஸ் தம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் ஜிம்மோ. ஏன்னா ஜிம்மில் வந்து பாட்டு ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும், எல்லாருக்குமே அது பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி பிடிக்காத பட்சத்தில் நம்ம போயிட்டு அதை நிறுத்தவும் சொல்ல முடியாது, இல்லாட்டி வேறு ஏதாவது மாற்றவும் சொல்ல முடியாதுன்னும் போது எல்லாருமே அவங்கவுங்க ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு ஏஎன்சி ஆன் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ட்ராக்கோ பாட்காஸ்ட்டோ லிசன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் இதுவும் ஒரு நல்ல சிச்சுவேஷன் சொல்கிறேன். கௌதம் ப்ரோ வந்து ரெகுலராக ஜிம்முக்கு பல வருடங்களாக போகிறனால தான் அவர் ஒரு ஆடியோ கிரிக்கனாக மாறினாரோ அப்படின்னு சொல்ல தோணுது. சிச்சுவேஷன் கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அடுத்து வந்து ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ளீஸ் போஸ்ட் யுவர் எஸ்ஓடி வித் டைப் ஆஃப் யூசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ, நான் வந்து எஸ்ஓடி பொதுவாக சொல்லும் போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் உண்டு. கண்டிப்பாக அவுட்டோரில் டிவைஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், யூடியூப் மியூசிக் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பேன், 5G டேட்டா யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரியான யூஸ் கேசஸ் உண்டு தான். பட் பெரும்பாலும் வந்து வீட்டில் இருக்கும்போது இல்லாட்டி ஆஃபீஸில் இருக்கும்போது ஒய்ஃபைல ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் கனெக்ட் ஆகிட போகுதுன்னு வைங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கேமிங்குள்ளார போகிறது கொஞ்சம் ரேர் தான். நானே ட்ரீம் கிரிக்கெட் இந்த மாதிரியான கேம் தான் ஆடிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கேஷுவலான கேம்ஸ் தான் ஆடிட்டு இருக்கேன். ரொம்ப கிராஃபிக் இன்டென்சிவ் கேமுக்குள்ளே போகிற ஆள் நான் கிடையாது. கேமரா கண்டிப்பாக நான் ரொம்பவே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகும்னா, எல்லா டிவைஸையும் பற்றி நான் கமெண்ட் பண்ணும்போது டிவைஸோட மேக்ஸிமம் ஏரியாஸ், இப்போது பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் டிஸ்பிளேயாக இருக்கட்டும், அண்ட் ஓவரால் இன்டராக்ஷன், ஆண்ட்ராய்ட்லேயே கஸ்டம் வேர்ஷன். ஸோ இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கின் வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி கமெண்ட் பண்ணிட்டு பெரும்பாலும் கேமராவை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து பேட்டரியில் எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டாக கொடுக்குது அண்டு சார்ஜிங் ஸ்பீடு எப்படி இருக்குது, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை பேசியிருப்பேன். நம்ம என்ன சொல்கிறோமோ, நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பற்றி தான் நம்ம அதிகமாக பேச முடியுங்கிறனால தான் நான் கேமராவை பற்றி அதிகமாக பேசுவேன். ரீசன் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்மார்ட் ஃபோன் கேமராஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ்ஓடி பற்றி சொல்லும் போதும் நான் இதெல்லாமே தெளிவாக எப்பயுமே மென்ஷன் பண்ணிவிடுவேன் ப்ரோ. ஸோ நான் என்னோட இங்கே இந்த ஸ்பேஸில் நான் ஏதாவது ஒரு சில கருத்துக்கள் ஷேர் பண்ணுறேன், அதுவும் பேட்டரி ரிலேட்டடாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டிவைஸை நான் எப்படி யூஸ் பண்ணியிருப்பேன் போது நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். ஓரளவுக்கு கால்ஸ் அதிகமாக இருக்கும், சோஷியல் ஆப்ஸில் ஓரளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், கேமரா பெரும்பாலும் யூஸ் பண்ணியிருப்பேன், அட்லீஸ்ட் அதையும் அந்த ஓரளவுக்கு கேட்டகரிக்குள்ளேயே அது யூஸ் பண்ணியிருப்பேன். கேமரா யூஸ் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. டெய்லி கண்டிப்பாக எப்படியாவது கேமரா ஆன் ஆகிடுங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடும். சன்ரைஸ் சன்செட் அப்படிங்கிற இந்த 2 சுச்சுவேஷனே போதும் நம்ம வந்து கேமராவை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்டான டைமுன்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயே இதெல்லாம் யூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், டெக்னோ போவா கர்வ் 5G. இது ஈஸியாக 6+ ஹவர்ஸ் எஸ்ஓடி அச்சீவ் பண்ணிவிடும் மோஸ்ட் யூசர்ஸ்க்கு. மேபி ரொம்பவே பெரும்பாலும் கேமிங்கில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எஸ்ஓடி வராமல் போகலாம். பட் மீடியா சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து 6+ ஹவர்ஸ் எஸ்ஓடி ஈஸியாக டெலிவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இது நீங்கள் 5500 mAh பேட்டரியும் 45 வாட் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் இருக்குது. ரைட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தீபக் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹானர் பேண்ட் 5 பர்ச்சேஸ்ட் இன் 2019, ஸ்டில் ஒர்க்கிங், சார்ஜ் லாஸ்ட் 1 வீக். 1 வீக் வரைக்கும் சார்ஜும் நிற்குது. இந்த ஹானர் பேண்டு 5 வந்து ஓகே, நல்லாயிருக்கு. இந்த ஹானர் பேண்டு 5 பற்றி நீங்கள் சொல்லும் போது நான் ஹானர் பேண்ட் 9 and 10 பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த கமெண்ட் எடுத்தேன். பேண்ட் 9 and பேண்ட் 10 ரெண்டுமே நல்ல ப்ராடக்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த 2 பேண்டுமே சன்னுக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா சூடாகுதுங்க. சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா சூடுன்னு அப்படி சொல்கிறேன்னா, இதை பற்றி இதுக்கு முன்னாடி போன கமெண்ட்ஸ் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். நான் அதனாலேயே என்ன பண்ணேன், இப்போ இந்த வாட்சை நான் எப்படி டீல் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறத உணர்ந்ததுமே நான் இப்படி திருப்பிட்டேன். இப்படி திருப்பினோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அவுட்டோர் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இப்போ பைக்கை பிடிச்சி ஓட்டினாலும் சரி, சைக்கிள் பிடிச்சாலும் சரி, மேக்ஸிமம் சிச்சுவேஷனில் எனக்கு நேராக வெயில் அடிக்கும் போதும் சரி, இதில் பட போகிறதில்ல, டிஸ்பிளே ஏரியாவில் பட போகிறதில்ல. ஸோ அதுவும் டிஸ்பிளே ஏரியா எல்லா ப்ராடக்ட்லேயுமே எப்படி இருக்குன்னு பாருங்களேன், டிஸ்பிளே பிளாக்காக இருக்கும். ஸோ அப்போ நல்லாவே அப்சர்வ் பண்ணும் அந்த ஹீட்டு, லைட்டு பட்டு அப்படி நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ அதனால் வந்து நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சிருக்கிறதுக்கும் அந்த எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் இம்பேக்ட்னால பேண்ட் வந்து நான் ஹீட்டாக இருக்கேன்னு சொல்லும். பட் பாட்டம் நம்ம ஸ்கின்னில் தொட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான டெம்பரேச்சர் இஷ்யூலாம் எதுவுமே இருக்காது. ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பேண்ட் 9லையும் பேண்ட் 10லையும் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சம்மர் இம்பேக்டில் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால், சன்னுக்கு எக்ஸ்போஸ்டாக அந்த பேண்ட் இருந்தால் டெம்பரேச்சர் இஷ்யூ ரிப்போர்ட் ஆகுது.
அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கண்டினியூஸாக அந்த வெயிலில் எக்ஸ்போஸ்டாகவே இருந்தால் பேண்ட் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா வேறு எதுவும் பெரிய அளவில் எனக்கு ப்ராப்ளமாக ஃபீல் ஆகலை. பட் வெயிலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் பட்சத்தில் இந்த மாதிரி மேபி நீங்கள் வந்து திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பேண்ட் வந்து தப்பிச்சிரும். சரியா? இது வந்து ஃப்ளாவா அப்படின்னு கேட்டால் இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அப்படின்னு வரும்போது ஃபோன்ஸ்க்கும் 35 டிகிரின்னு தாங்க கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபோனில் நீங்கள் போய் மேனுவல் எடுத்து படிச்சிங்கன்னா 35 டிகிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஃபோன் பாருங்களேன், நம்ம கேம் ஆடும் போதெல்லாம் ஃபோனே 40 டிகிரி 42 டிகிரிலாம் கூட போகும். ஆனால் சுவிச் ஆஃப்லாம் ஆகாது. முன்னே நான் வந்து ஹெச்டிசியில் இங்கே ஒரு ஃபோன் இருக்குது, ஹெச்டிசி 1M9. அந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 810 இருந்தது. செம்மையாக ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறதுக்கு அது என்ன பண்ணிட்டோம்னா சார்ஜிங்கை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுதுன்னும் போது சார்ஜிங்கை சஸ்பெண்ட் பண்ணிடும், சார்ஜ் பண்ணாது. அதே சமயம் பைபாஸ் சார்ஜிங் மாதிரியான விஷயங்களும் ஒர்க் ஆகாது. அப்போ ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிறதுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். அதை தவிர அப்படி இல்லையா, ரொம்பவே டெம்பரேச்சர் ஹை ஆகிடுச்சின்னு வைங்களேன், அன்கண்ட்ரோலபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சதுன்னா அந்த ஃபோனும் சுவிச் ஆஃப் ஆகிடும். நான் திரும்ப கொஞ்ச நேரம் டெம்பரேச்சர்லாம் கம்மியானதுக்கப்புறமா ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டெக்னிக்கலாக எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, அப்போது ஒரு வேளை ஃபோன்ஸ் எல்லாமே 35 டிகிரி தான் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர்னா 38-40 போகும்போது நமக்கு வார்னிங் சைன்ஸ் கொடுக்கணுமோ அப்படின்னு கேட்க தோணுது. பட் எந்த ஃபோன் அப்படி பண்ணுது சொல்லுங்கள்? எதுவுமே பெருசாக பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த பேண்டை பொறுத்த வரைக்கும் அது பண்ணுது. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியலை எனக்கு சீரியஸாக. பாசிட்டிவ் சைட்ஸில் வைக்கட்டுமா இல்லாட்டி நெகட்டிவ் சைட்ஸில் வைக்கட்டுமா? சரி, ஒரு யூஸருக்கு வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்துதுன்னா அப்போ நெகட்டிவ் சைடில் தான் நம்ம வச்சணும். பட் அவங்க சொல்கிறத வந்து கரெக்டாக செய்கிறாங்க அப்படின்னா அதை பாசிட்டிவ் சைடில் வைக்கலாமா? எப்படின்னா 35 டிகிரி தான் என்னோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், 35 டிகிரி தாண்டுது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து இந்த மாதிரியான சைன்ஸ் எல்லாம் காட்டுவேன். 40 டிகிரிக்கு மேலே போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து சுவிச் ஆஃபே பண்ணிவிடுவேன். அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இதை எப்படி எடுத்துக்க விரும்புறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் யதார்த்தமாக சொல்லணும்னா எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா, நம்ம யூசபிலிட்டி ஃபேக்டருக்குள்ளே வரும்போது யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுதுன்னா அப்புறம் எதுக்கு ப்ரோ அது அப்படின்ற மாதிரியான கேள்வி தான் முன்னாடி வரும். இருந்தாலும் உள்ளே இருக்க மேனுவலை படிக்கும்போது எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ஃபோன்ஸ்லாம் இப்போ 35 டிகிரி தானா? கரெக்டு தானே? ரைட்டு. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரீத்தம் சாமுவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா, ஐ ஃபாலோ யுவர் வீடியோ ஃபார் அ லாங் டைம் நவ் அண்ட் யுவர் வீடியோஸ் ஹெல்ப் மீ பர்ச்சேசிங் மை Pixel 4a பேக் இன் 2020 which was one of my best purchase and now I bought 12R and 13R for my family members based on your suggestions. My brother experiences call drop problem in 12R. Do you have any idea how to rectify them? Apart from this, I love how you genuinely brief on every product you use. Best wishes in keeping up your good work. Thank you. ஸோ இதில் என்னென்னா ஒரு பிரச்சனை நான் காமனாக பார்க்குறேங்க. இதை பற்றி நான் அடிக்கடி அதுக்கு தான் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்படின்னா நம்ம ஒரு டிவைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு அப்டேட் வரும், அது அப்படியே தலைகீழ மாற்றும். நார்டு 4 இந்த கேட்டகரிக்குள்ளே ஒரு பெஸ்ட்டு ஃபோன் நம்ம சொல்லலாம். ஏன்னா வரும்போது கொஞ்சம் கோலராக ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. ஏன் இப்போ போக்கோ X7 ப்ரோவும் அந்த கேட்டகரிக்குள்ளே தான் போகுது. ஏன்னா வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும். பட் இப்போ ஓரளவு கன்சிஸ்டண்ட்டாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்க்க தோணுது இந்த மாதிரி. ஸோ இப்போ 12R பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்த புதுசில் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் OS 15 வரும்போதும் நல்லா தான் இருந்தது. பிரச்சனைலாம் எதுவும் ஃபேஸ் பண்ணல. மேபி ரீசெண்ட் அப்டேட்டில் இந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க் இஷ்யூக்குள்ளே அது தள்ளப்பட்டிருக்கலாமா அப்படின்னு கேட்டால் எஸ், பாசிபிள். அடுத்து என்னன்னா நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வச்சிருப்போம். அதை மேபி நம்ம ரீசெட் பண்ணோம்னா இந்த பிரச்சனை ஃபிக்ஸ் ஆகுமோ அப்படின்னு கேட்க தோணுது. இதெல்லாம் தாண்டி சப்போஸ் அதே சிம்மை வேறு ஏதாவது ஒரு சில ஃபோன்ஸில் போட்டு யூஸ் பண்ணும்போது அப்போ கால் பெட்டராக இருந்தால் அப்போ கண்டிப்பாக 12Rல தான் ஏதோ பிரச்சனைங்கிறத உறுதிப்படுத்தலாம். அதை தவிர எந்த ஃபோனில் போட்டாலுமே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோன்ஸில் போட்டாலுமே முன்னே இருந்த மாதிரி நெட்வொர்க் இப்போ இல்லை அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக நெட்வொர்க் இப்போ ஏர்டெல்னா ஏர்டெல்கே கால் பண்ணி இந்த மாதிரி முன்னெல்லாம் எனக்கு ரொம்ப ரிலேபிளாக இருந்தது, அதே ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் இப்போ ஏர்டெல் முன்ன மாதிரி இல்லை, எனக்கு கால் ட்ராப் ஆகுது, முன்ன மாதிரி நெட்வொர்க் கிடைக்கல, சிக்னல் ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகுதுங்கிறத நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் பண்ணலாம். அது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இதை ரொம்ப ரிலேட்டபிளாக சொன்னால், இதுக்கு முன்னாடி சிக்னல் ஸ்ட்ரென்த்தோ இல்லாட்டி ஒரு சில ஃபேக்டர்ஸ் உங்கள் ஏரியாவில் கொஞ்சம் பெட்டராக இருந்து அதனால் 12R நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். மற்ற ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ரிசப்ஷனில் ஆண்டனா பொசிஷனுக்கு அதுக்கும் சிக்னல் கொஞ்சம் வீக்கானாலுமே அது கேப்சர் பண்ணுற எபிலிட்டி பெட்டராக இருக்கலாம். ஸோ 12R இப்போ பாதிக்கப்படலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில செக்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நெட்வொர்க் ப்ரொவைடர் யாரோ அந்த நெட்வொர்க் ப்ரொவைடருக்கோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கே கால் பண்ணி நம்ம இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கவி அப்படிங்கிற நண்பர் வந்து, ஐ பாட் Pixel 8 டியூரிங் October 2024 ஃப்ளிப்கார்ட் சேல். ரைட் ஃப்ரம் த டே ஐ ஃபெல்ட் சம்திங் ஆஃப் அபவுட் த பஞ்ச்-ஹோல் கேமரா. The cutout was not properly aligned and felt like
Some of the camera is leaking, sort of. Also, another issue is I have literally changed and tested many of the chargers, including the official Google charger. It takes about more than 2 hours, and I asked many of the other people who are using Pixel 8 and they can charge the phone within 1 hour 15 minutes. Other than this, the phone itself is so good and also feels good in hand. Bro, can you give me solution for this solving the punch hole and charging issue? I have also reported and never got a response. Okay. ப்ரோ நீங்கள் ட்விட்டரில் போய்ட்டு கூகுளை டேக் பண்ணி இந்த ப்ராப்ளமை ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்று, உங்கள் ஏரியாவில் அஃபிஷியலாக கூகுளுக்கு ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சில வாக்கின் ஸ்டோர் இருந்ததுன்னா அங்கே நீங்கள் விசிட் பண்ணலாம். சென்னையில் ஆக்சுவலாக நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். F1 மொபைல்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் செக் பண்ண முடியும். நேரில் போய்ட்டு நீங்கள் டிவைஸை காமிச்சு இதை பற்றி நீங்கள் பேசலாம். ஸோ இதில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு டிஸ்பிளே ரிலேட்டடாகவும் ப்ளஸ் சார்ஜிங் ரிலேட்டடாகவும் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நம்ம வந்து மொத்த டிவைஸையும் பேக்கப் எடுத்துகிட்டு இப்போ Android 16 இப்போது அப்டேட் வருது இல்லையா, இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக டிவைஸை வந்து ரீசெட் பண்ணி ரீஸ்டோரும் பண்ணோன்னா, ரீஸ்டோர்னால் உங்கள் டேட்டாவை நீங்கள் பொறுமையாக ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்கப் ஒரு சில முக்கியமான டேட்டாவை மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கன்ற ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது, இப்போ இந்த டிவைஸை நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிவிட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணாலும் சரி, ஆண்ட்ராய்ட் ஃப்ளாஷ் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. க்ரோம் ப்ரௌசரில் இருக்கலே பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதன் மூலமாக நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணி பார்த்தாலும் சரி. பட் இந்த பஞ்சோலை பொறுத்த வரைக்கும் என்னால் வந்து என்ன சொல்ல முடியும்னா, நீங்கள் கண்டிப்பாக கஸ்டமர் சப்போர்ட்டை ரீச் பண்ணி பஞ்சோல் எனக்கு அக்லியாக இருக்குது, பார்த்தா சரியாகலை, எனக்கு பஞ்சோல் அக்லியாக இருக்கிறது நான் எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன்னா, பஞ்சோலுக்கும் கேமராவுக்கும் சம்மந்தமே இல்லை, கேமரா கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்குது, பொசிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு சப்போஸ் அவங்க வந்து மாற்றி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி. மாற்றி கொடுத்தாங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா, மேபி டிவைஸே ரீப்ளேஸ் பண்ணாங்கனாலும் ஹாப்பி. அப்படி இல்லையா மேலே இருக்கிற பேனலில் தான் பிரச்சனை, பேனலில் கரெக்டாக அந்த பஞ்சோல் வேற எங்கேயும் நகர்ந்து வந்திருக்கு, அந்த கட் அவுட் வந்து கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேனலை மட்டும் மாற்றி கொடுத்தாங்கனாலும் சரி. ஸோ இதில் எது நடந்தாலும் ஓகே ப்ரோ. பட் மற்றபடி சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் 1.25 மணி நேரத்தில் ஆகுதுன்னா உங்களுக்கும் 1.25 மணி நேரத்தில் தான் ஆகணும். பட் இப்படி ஆகாததுக்கு காரணம் மேபி நீங்கள் டிவைஸை யூஸ் பண்ணிக்கிட்டே சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் இருக்கும். அப்படி இல்லை ப்ரோ, நான் ஓரமாக தான் வைக்கிறேன் ஆனால் 2 மணி நேரம் கிட்ட ஆகிடுது எப்பயுமே சார்ஜ் ஏறுறதுக்கு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லணும் ப்ரோ, சரியா? பட் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான ஓஎஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரீஸ்டோர் பண்ணும்போது, அதை ஃப்ளாஷ் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். அப்படி ஆகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும். பஞ்சோலை பொறுத்த வரைக்கும் அது ஹார்ட்வேர் ரிலேட்டடு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டை ரீச் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ட்விட்டரில் ரீச் பண்ணுங்கள், ட்விட்டரில் போய் டேக் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவை வேறு ஒரு ஃபோனை வச்சு உங்களோட பஞ்சோல் ஏரியாவை ஃபோட்டோ எடுத்து போடுங்க. சார்ஜிங் இஷ்யூவை பற்றியும் நீங்கள் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கூகுளில் டேக் பண்ணி இப்படி ஒரு ட்வீட் போட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் டீம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ரிப்ளை போடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் கன்வே பண்ணுங்கள். சார்ஜும் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக ஏறுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்வே பண்ணுங்கள். அவங்களால எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதை பற்றி நீங்களும் செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் ப்ரோ, சரியா? ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸு. அதே சமயம் iOS யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள். iOS 26 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது உங்கள் டிவைஸு? நீங்கள் iPhone 11 யூஸராக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 12 அண்ட் 13, 14 சீரிஸ் யூஸராக இருந்தாலும் சொல்லுங்கள். 16 சீரிஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதா மக்கள் வந்து இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 16 சீரிஸில் தான் இருக்கலே பெரிய பேக்கேஜாக வந்துச்சு. நான் 12 ப்ரோவில் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அக்கேஷனல் ஹிக்கப்ஸ் இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்குது. பட் மற்றபடி யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது, யூஸ் பண்ண முடியாத அளவுக்குலாம் இல்லை. அண்ட் அனிமேஷன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ரைட்டுங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. இருக்கும் சூப்பராக நீ பார்க்கலாம். பை.